அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் செகண்ட் யூனிட் சீக்வன்ஸ் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம அதோட லிமிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எப்படி அது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். Find the limit of the sequence Sn n equal to 1 to infinity where Sn equal to 1 by n. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பார்ட்டிய கொஸ்டினில் இது கேட்டிருக்காங்க. ஆர் இந்த கொஸ்டினை வேறு எப்படி கேட்கலாம்னா ஷோ தட் த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் இந்த எஸ்எனுக்கு பதில் இந்த 1 by n போட்டு இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சீக்வன்ஸ் அதாவது nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 1 by n அப்படின்னா சீக்வன்ஸ் எஸ் என்னன்னு அர்த்தம். எனக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜராக ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸில் இருக்க ஃபஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குன்னா 1 வரும், செகண்ட் டேர்ம் என்ன வரும்னா 1/2, தேர்ட் டேர்ம் 1/3, 1/4 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது இதில் நம்ம இதோட வேல்யூன்னு நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம ஒரு லிமிட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம கெஸ் பண்ண தான் செய்கிறோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன கெஸ் பண்ணணும் அப்படின்னா given epsilon greater than 0 find n belong to n, அதாவது ஒரு இன்டிஜர் belong to இந்த டார்க்காக n எழுதிருக்குல்ல, இந்த n வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் இருக்கிற ஒரு நம்பர் தான் என்னன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார் எனி given epsilon greater than 0 நம்மளோட எய்ம் இங்கே வந்து ஒரு n belong to n இருக்கு such that modulus of Sn minus L வந்து less than epsilon இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் சர்டைன் ஸ்டேஜ் ஒரு என் டேர்ம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த nth டேர்முக்கும் அந்த லிமிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸோ இல்லை அதனோட அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த எஸ்என்னுக்கும் எல்லுக்கும் அந்த லிமிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு என் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 1/n இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, எஸ்என் இருக்கு இல்லையா, இப்போ 1க்கு வேல்யூ 1 தான். ஸோ அடுத்து 1/2 எடுக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு 0.5 வரும் இல்லையா. 1/3 அப்படின்னா 0.10ன்னா 3 இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ 1/4ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ 1/5 சொன்னீங்கன்னா 0.10/5 அப்படி பாயிண்ட் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது 0.2 வரும். ஸோ இதுவே 1/6 சொல்கிறீங்கன்னா 0. ஆக்சுவலாக 1 6ஆல் டிவைட் பண்ணுறோம், 6 விட 1 கம்மியாக இருக்கிறதுனால புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். 10ல் ஒரு 6 இருக்குது, கழிச்சா 4 ஏற்கனவே புள்ளி வச்சதில் ஒரு 0 சேர்க்கணும். 40னா 6 36 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது 0.16. இதுவே 1/7 பார்த்தீங்கன்னா இதே போல் 0. இதே போல் பண்ணும்போது 10ல் 7னா 1 7 7, மீதி 3 30னா 4 7 28 0.14. ஸோ அடுத்தது 1/8 இதே போல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1 2னா 8 2s are 16 வரும், போயிட்டே இருக்கும். ஸோ 1/9 வரும்போது 0.1, அகெயின் 1 இப்படி போயிட்டே இருக்கும். இதே 1/10 வரும்போது நமக்கு என்ன வரும்னா 0.1 வரும். ஸோ அதுக்கப்புறம் 1/11 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா 0.0, ஏன்னா இப்போ 1 11ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா புள்ளி வச்சு 0 சேர்ப்பீங்க. 10ல் 11 அடங்காது, சின்னதாக தான் இருக்குது. அகெயின் ஒரு 0 போட்டுட்டு 0 சேர்க்கும் போது 100ல் பார்த்தீங்கன்னா 9 11s are 99. ஓகே, சார் இதுக்கப்புறம் இது போயிட்டே இருக்கும். திருப்பியும் உங்களுக்கு 0 வந்துட்டு அப்புறம் 9 வரும், அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0.09. இப்போ இந்த சீக்வன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, 0.5 அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். 0.1 நீங்கள் 0.09 இன்னும் ஃபர்தராக போக போக போயிட்டே இருக்கும். சப்போஸ் இதுவே நான் இப்போ 1/100 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 0.01 இருக்கும். ஸோ இதே 1/1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0.001 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த சீக்வன்ஸில் நமக்கு போக போக nth டேர்ம் என்னாகன்னா 0வை நோக்கி தான் இந்த வேல்யூ போயிட்டே இருக்கும். நியரர் டு 0, பட் 0 கிடைக்காது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியல் நம்பர் செட்டில் வந்து இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்கும். ஓகே, செகண்ட் டேர்ம் இங்கே இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு டேர்ம் போக போக இப்படி போயிட்டே இருக்கும், பட் நியரர் டு 0, ஆனால் 0 அப்ரோச் பண்ணாது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணும்போது நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்னா 0 தான் லிமிட். இதில் இருக்கிற சீக்வன்ஸ் எதை போய் ரீச் பண்ண போகுது, எதை அப்ரோச் பண்ண போகுது அப்படின்னா 0 அப்ரோச் பண்ண போகுது. ஆனால் அந்த சீக்வன்ஸில் 0ன்ற வேல்யூ வரவே வராது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம L வந்து 0 நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன எடுக்கிறோம், என்ன ப்ரூவ் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் L வந்து லெஸ் தென் எப்சிலாங் எடுக்கிறோம். ஸோ nth டேர்ம் வந்து 1/n மைனஸ் L வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணுறது 0 நம்ம இப்போது கெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம யூகிச்சிருக்கோம். இப்போ 0 லெஸ் தென் எப்சிலாங். ஓகே, அப்போ இந்த மாடுலஸ்னா 1/n லெஸ் தென் எப்சிலாங் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா n கிரேட்டர் தென் 1/எப்சிலாங். ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் வரணும் பாருங்கள், நம்ம அந்த டெஃபினேஷன் பிரகாரம் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n இந்த மாதிரி இருக்கிற ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள் n கிரேட்டர் தென் 1/எப்சிலாங், அப்போ இதை நம்ம கேபிட்டல் n எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ n வந்து இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா
ஸோ அப்போ இந்த n வந்து greater than 1 by epsilon நம்ம எடுத்தோம்னா இந்த கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு n வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம், லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து நம்ம 0ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இது n greater than 1 by epsilon வருது, இதை தான் n எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலாங் நம்ம டெஃபினேஷன்லேயே சொல்லியிருக்கோம். கிவன் epsilon greater than 0 however ஸ்மாலாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது இஃப் n greater than கேபிட்டல் என்னன்னா நமக்கு என்ன வருதுங்க, மாடுலஸ் ஆஃப் Sn அந்த எல்க்கு பதிலாக 0 போடுறோம், மாடுலஸ் ஆஃப் Sn less than epsilon. ஸோ இந்த மாதிரி ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால அப்போ லிமிட் இந்த Sn ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு வந்துடும். ஸோ லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து 0. நீங்கள் இந்த மாதிரியே சொல்லிடலாம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு n greater than 1 by epsilon சொல்லிட்டு ஹென்ஸ் இந்த ரிசல்ட் நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்சிலாங் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த எப்சிலாங்கோட வேல்யூ வந்து நான் 1 by 10 நான் எடுக்கிறேன். ஏன்னா எப்சிலாங் எவ்வளோ சின்னதாக எடுக்கிறோமோ அவ்வளோ சின்னதாக எடுக்கிறோம். ஸோ எப்சிலாங் 1 by 10னா அப்போ n என்னவா இருக்குன்னு பாருங்கள், n greater than இதனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா, அப்போ n greater than 10. அப்போ இந்த சீக்வன்ஸில் 10th டேர்முக்கு அப்புறம் வர டேர்ம் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் இப்படி போயிட்டே இருக்கா. 10th டேர்ம் வந்து இதுக்கப்புறம் வர சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேர்முக்கும் அதாவது Sn - 0 வந்து லெஸ் தென் எப்சிலான். அப்போ இப்போ 1 by 11 இந்த 11th டேர்ம் வந்து 1 by 11 - 0. இந்த 1 by 11ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.09. ஸோ 0.09 வந்து இஸ் லெஸ் தென் எப்சிலாங். எப்சிலாங் என்ன எடுத்திருக்கோம் 1 by 10. அப்போ 0.1 கரெக்டாக வருது பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் 1 by 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 0.2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0.2 - 0 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆன்சர் வருது 0.2 வரும். 0.2 இது லெஸ் தென் 0.2ன்னு வராது, இது லெஸ் தென் கிடையாது, இது கிரேட்டர் தென். அப்போது இந்த 10th டேர்ம் வரைக்கும் இந்த 1 by 10 கூட நீங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 by 10 போயிட்டு நம்ம 0.1 லெஸ் தென் 0.1 சொல்ல முடியாது. ஸோ இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டில் இந்த 10th டேர்ம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் த 10th டேர்முக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதாவது அந்த nth டேர்முக்கும் அந்த எல்லுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த 10 டேர்ம் வரைக்கும் இருக்கிற அந்த டேர்ம் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. அதாவது அந்த nth டேர்முக்கும் லிமிட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலாங்கிற கண்டிஷன் இருக்காது. அதுக்கப்புறம் வர டேர்ம் தான் உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஸோ இந்த எப்சிலாங் வந்து நம்ம இங்கே 1 by 10 எடுத்ததால் சப்போஸ் இதே எப்சிலாங் வந்து நான் 1 by 100 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்சிலாங் வந்து நான் வந்து 1 by 100 அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ n வந்து greater than 100ஆக இருக்கும், அதோட ரெசிப்ரோக்கல் இல்லையா. அப்போ 100 டேர்ம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த Sn - L வந்து லெஸ் தென் எப்சிலாங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. ஸோ எப்போ n greater than 100ஓ அப்போ 101 டேர்ம்லேருந்து வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்னா அதாவது nth டேர்முக்கு அதாவது S111th டேர்முக்கோ அந்த எல்லுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 1 by 100ஆக இருக்கும். ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 100 டேர்முக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது, அதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒவ்வொரு கேஸ்லையும் நம்ம இந்த மாதிரி என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணுமானா அப்படிலாம் இல்லை. இது இனிஷியலாக இருக்கிறதுனால லிமிட் என்னன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் போக போக அடுத்தடுத்த டாபிக்ஸ் செக்ஷன் படிக்கும்போது நம்ம லிமிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வேறு ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணிலாம் நம்ம படிப்போம். இப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம கெஸ் பண்ணுறதா இன்னும் ஒரு 1-2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் Sn n = 1 to infinity where Sn = 1, n = 1 to 3. Sn 1 என்ன அர்த்தம், n-க்கு 1 போட்டாலும் 1 தான், 2 போட்டிங்கனாலும் 1 தான், எந்த டேர்ம் எடுத்தாலும் அதில் 1 1 1 அப்படி தான் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சீக்வன்ஸ் Sn என்ன வரும் 1 1 1 1 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் எந்த டேர்ம் எடுத்தாலும் அதை எதை அப்ரோச் பண்ணுறதுன்னா ஆக்சுவலாக ஈக்குவல் டு 1 தான் உங்களுக்கு. ஸோ அப்போ L வந்து 1 தான் இருக்க முடியும் லிமிட். ஓகே, ஸோ அப்போ Sn - L எடுக்கணும்னா 1 - 1 = 0ன்னு வருது பார்த்தீங்களா. அப்போ இது நம்ம என்ன எடுக்கணும், எப்சிலாங் வந்து greater than 0ன்னு எடுக்கணும். நாம நீங்கள் எந்த 0.1 எடுக்கிறீங்களோ இல்லை 0.001 எடுக்கிறீங்களோ எது எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தில் மட்டும்தான் இந்த எப்சிலாங் வந்து n வந்து எப்சிலாங் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ப்ராப்ளம் இது. ஏன்னா எல்லா டேர்மும் வந்து உங்களுக்கு அது ஒரே கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ n greater than or equal to 1 ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்தே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எல்லா டேர்மில் இருக்கிற எந்த டேர்ம் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலாங் இருக்கும், அந்த மாதிரி வருது. ஸோ லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து 1. அடுத்து பாருங்கள், ஷோ தட் த சீக்வன்ஸ் Sn where Sn = n does not have a limit அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் இது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சீக்வன்ஸ் Sn அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, அடுத்து n-க்கு 2 போட்டிங்கன்னா 2,
3 4 5 இது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது. போக போக பெரிய பெரிய டேர்ம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெருசு போட்டாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லிமிட் இருக்குது, ஒரு லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துப்போம். ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு எல் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எனி கிவன் எப்சிலான் தெர் இஸ் an n belong to n such that இந்த nth டேர்முக்கும் இந்த எல்லுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்குது. இல்லை டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம், இல்லை டிஸ்டன்ஸ் nth டேர்முக்கும் எல்லுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதை தான் நம்ம மாடுலஸ் சொல்கிறோம். மாடுலஸ் Sn மைனஸ் எல் வந்து லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்குது. ஃபார் ஆல் n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. இந்த கேபிட்டல் n வந்து நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்கிற ஒரு நம்பர். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து n வந்து 10ன்னு எடுத்தோம் இல்லையா, இந்த 1 எப்சிலாங் வந்து 1/10 எடுக்கும்போது n வந்து கிரேட்டர் தென் 10 வந்தது. அப்போ 10th டேர்முக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்கிறது இது. ஸோ n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் ஃபார் எப்சிலாங் வந்து ஈக்குவல் டு 1ன்ற ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம எப்சிலாங் வந்து ஹவர் ரொம்ப சின்ன நம்பர் தான் நம்ம எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. ஸோ 1ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ இப்போ Sn மைனஸ் எல் இங்கே லெஸ் தென் எப்சிலாங்னா எப்சிலாங் பதிலாக நம்ம 1 போடுறோம். ஃபார் ஆல் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. அப்போ இந்த மாடலஸ் லெஸ் தென் 1 என்ன அர்த்தம், இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1 அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் ப்ளஸ் எல் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே L-1 வரும். இங்கே Sn மைனஸ் எல் ப்ளஸ் எல்னா எல் கேன்சல் ஆகிடும், L+1 வரும். அலாங் வித் இந்த கண்டிஷன் ஒவ்வொரு டேர்மில் அப்படியே எழுதுகிறோம். ஓகே, ஸோ அப்போ L-1 லெஸ் தென் Sn லெஸ் தென் L+1 வருது. ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் n கிரேட்டர் தென் கேபிட்டல் N லைஸ் பிட்வீன் L-1 அண்ட் L+1. ஸோ அப்போ இந்த nth டேர்ம் வந்து ஒரு இந்த L-1 அண்ட் L+1க்கு நடுவில் இருக்குனால என்ன அர்த்தம், சீக்வன்ஸ் Sn having the limitன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டஸ் நாட் ஹேவ் த லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா இது கான்ட்ரடிக்ஷன். சீக்வன்ஸ் Sn வந்து ஹேவிங் லிமிட் L. ஸோ விச் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா Sn வந்து டஸ் நாட் ஹேவ் த லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் Sn டஸ் நாட் ஹேவ் லிமிட், அதாவது ஒரு லிமிட்டிங் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்திருக்கோம். அந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு எல்னு எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, Ln ஹேவிங் த லிமிட்னு வருது. ஸோ விச் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். ஸோ சீக்வன்ஸ் Sn டஸ் நாட் ஹேவ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், சீக்வன்ஸ் Sn வேர் Sn ஈக்குவல் டு -1/n. ஸோ இங்கே ஆட் டேர்ம் வரும்போது -1 வரும், ஈவன் டேர்ம் வரும்போது +1 வரும். சப்போஸ் தேர் இஸ் ஒரு லிமிட் வந்து லிமிட்ன்றது வந்து ஒரு ரியல் நம்பர். ஸோ L belong to R such that லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு எல்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்ட பிறகு சப்போஸ் இங்கே எப்சிலாங் வேல்யூ 1/2 நம்ம எடுத்துக்கிறோம். என்ன கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ there is an n belong to n such that modulus of Sn minus l less than epsilon for all n greater than or equal to n. இந்த எப்சிலாங் வேல்யூ தான் நம்ம 1/2 எடுத்துருக்கோம். Sn nth டேர்ம் வந்து -1/n. ஓகே, இப்போ n ஈவனாக இருந்தால் இந்த டேர்ம் என்ன இருக்கும், +1 மாறிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எல் வந்து லெஸ் தென் ஆஃப். n ஆர்டாக இருந்ததுன்னா -1 மைனஸ் எல் லெஸ் தென் ஆஃப்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம மைனஸ் காமனாக வெளியே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதிலிருந்து. ஸோ மைனஸ் ஆஃப் 1 + எல் லெஸ் தென் 1/2. ஸோ மாடுலஸ் ஆஃப் சம் நம்பர்னா அதனோட அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுப்போம். ஸோ திஸ் சிம்பிளிஸ் மாடுலஸ் ஆஃப் 1 + எல் வந்து லெஸ் தென் 1/2 வருது. ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எல் லெஸ் தென் 1/2, மாடுலஸ் ஆஃப் 1 + எல் லெஸ் தென் 1/2. இப்போ 2ன்ற ஒரு நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் 1/2 அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் 2ன்னு எடுத்துக்கலாம். 2 can be written as 1/1. இதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் எல் பண்ணுறோம். ஸோ 1 + எல் மைனஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா, சாரி மைனஸ் இல்லை ப்ளஸ் தான் எடுக்கிறோம். இது 1 - எல். நமக்கு மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூவோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா மாடுலஸ் ஆஃப் a + b வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod a + mod b. ஸோ அது இந்த ஈக்குவல் டு வந்து இன்இக்வாலிட்டியாக மாறும். இப்போ மாடுலஸ் ஆஃப் 1 + எல் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1 - எல். மாடுலஸ் ஆஃப் 1 + எல் இது 4 கிடையாது, எல் தான் இது, எல். மாடுலஸ் ஆஃப் 1 + எல்லோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்னா லெஸ் தென் 1/2. ஸோ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறது லெஸ் தெனாக மாறும். இதனோட வேல்யூ 1/2, இது வந்து லெஸ் தென் 1/2. ஸோ ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னா 1 வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ன்னு எடுத்து நமக்கு லெஸ் தென் 1 வருது, விச் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். எது கான்ட்ரடிக்ஷன், நமக்கு இங்கே ஒரு இந்த லிமிட்டிங் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு எல்ன்ற மாதிரி ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம அதை எடுத்து எப்சிலாங்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 லெஸ் தென் 1 வருது. இது வந்து தப்பு. 2 வந்து கிரேட்டர் தென் 1 தான். இது ராங்கான வேல்யூ வருது. ஏன் ராங் வருது அப்படின்னா நம்ம எடுத்த அசம்ஷன் ராங். ஏன்னா அந்த லிமிட்டிங் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹென்ஸ் த சீக்வன்ஸ் டஸ் நாட் ஹேவ் த லிமிட். ஸோ எல்லா ப்ராப்ளத்துலையும் லிமிட் வந்து கெஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக நம்ம இல்லையா. ஸோ கெஸ் பண்ணாமல் ஜென்ரலாக இந்த லிமிட் வச்சே நம்ம சொல்லிடலாம். இது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பின்னாடி வர செக்ஷனில் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் போடுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே Sn n ஈக்குவல் டு 1 to infinity 2n/n +
4 times n power 1 by 2 root n ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹையர் பவர் ஆஃப் n நியூமரேட்டரில் வெளியே எடுக்கணும். அதே போல் ஹையர் பவர் ஆஃப் n டினாமினேட்டரில் வெளியே எடுக்கணும். இங்கே 2n அப்படியே இருக்கட்டும், n தான் இருக்குது ப்ராடக்ட்டில் இருக்குது. இங்கேருந்து n வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா n by n 1 ஆகும், ப்ளஸ் 4 root n by n. ரூட் n by n ரூட்டுக்கு இந்த n கேன்சல் ஆகிட்டு டினாமினேட்டரில் ரூட் n வரும். ஓகே, இப்போ n tends to infinity ஆக்சுவலாக எனிதிங் பை 0 தான் இன்ஃபினிட்டி. அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டி என்ன வரும்னா 0 வரும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. as n tends to infinity 1 by n வந்து tends to 0. இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ இருக்கிற எல்லா எண்ணும் டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி சம்திங் பை n அந்த டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 2 வந்து இது ஹோல் நம்பராக இருக்குது, 1 ஹோல் நம்பராக இருக்குது. இதில் இந்த டேர்மில் மட்டும் தான் n இருக்குது, அது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ as n tends to infinity சொல்லும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 2 by 1 plus 0 2. ஸோ இந்த மாதிரி நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ஒரு ரிமார்க் பார்த்தீங்கன்னா, a sequence of non-negative number, சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் பாசிட்டிவ் டேர்மாக இருந்துச்சுன்னா அதனோட லிமிட் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறது. a sequence of non-negative number cannot have a negative limit. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்து இந்த ரிமார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தியரம் இருக்குது. இந்த தியரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அது கேட்டிருக்காங்க. If sequence Sn n equal to 1 to infinity is a sequence of non-negative numbers, and if limit n tends to infinity Sn equal to L, then L greater than or equal to 0. ஒரு infinite sequence இருக்கு, அது non-negative நம்பராக இருக்குது. அதே போல் இந்த nth term வந்து approaches L இருக்குன்னா then L வந்து greater than or equal to 0. அந்த லிமிட் வந்து ஒன்று 0வாக இருக்கும் இல்லை பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே இஃப் இந்த கண்டிஷன் எடுக்கிறோம், இஃப் லிமிட் n tends to infinity Sn equal to L அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரம் த டெஃபினேஷன் இந்த Snக்கும் லிமிட்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சலாங்காக இருக்கும். அதுதான் டெஃபினேஷன் ஃபார் எ கிவன் எப்சலாங் அண்ட் ஃபார் ஆல் n greater than or equal to capital N. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Sn minus L less than epsilon for all n greater than or equal to capital N and இந்த L வந்து greater than or equal to 0. ஏன்னா இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அதுதான் எடுத்திருக்கோம். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே அப்படியே அந்த கான்ட்ரா ஸ்டேட்மெண்ட் இதனோட கான்வர்ஸாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா தப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு இது நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல போகிறோம், நம்மளோட அசம்ஷன் ராங்னு எடுக்க போகிறோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது L greater than or equal to 0. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா L less than 0 நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் L less than 0 எடுத்துக்கிறோம், அப்போ எப்சிலாங்கு ஏதோ ஒரு சின்ன வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த இடத்துல எப்சிலாங் ஈக்குவல் டு மைனஸ் L by 2 நம்ம எடுத்துக்கிறோம். there exists a positive integer n belong to n. அப்போ நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து ஒரு நம்பர் n எக்ஸிஸ்ட் ஆகுது such that இந்த மாடுலஸ் ஆஃப் Sn minus L less than எப்சிலாங்க்கு பதிலாக மைனஸ் L by 2 for all n greater than or equal to n. ஓகே, பர்டிகுலராக இந்த ஸ்மால் n-க்கு வந்து நம்ம இந்த கேபிட்டல் n ஏன்னா n greater than or equal to n இல்லை இந்த ஈக்குவல் டு கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பர்டிகுலராக n equal to கேபிட்டல் n-ன்ற அந்த இன்டிஜரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ nth டேர்ம் வந்து கேபிட்டல் nth டேர்ம் ஆயிடுது. Sn மாடுலஸ் ஆஃப் Sn minus L வந்து லெஸ் தென் மைனஸ் L by 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் எப்படின்னா இதனோட வேல்யூ வந்து லெஸ் தென் மைனஸ் L by 2. ஓகே, ஸோ இப்போ மாடுலஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஏ அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஏன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். Sn minus L வந்து லெஸ் தென் மைனஸ் L by 2. ஸோ இப்போ ஆடிங் ப்ளஸ் L ஆன் போத் சைட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் எல் மைனஸ் எல் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் எல் பை 2 ப்ளஸ் எல்னா ப்ளஸ் எல் பை 2 வரும். அப்போ Sn இஸ் லெஸ் தென் எல் பை 2. ஓகே, ஸோ Sn லெஸ் தென் எல் பை 2னா இது நீங்கள் லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தெனாக மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதும்போது எல் பை 2 வந்து கிரேட்டர் தென் Sn. ஓகே, ஆனால் நமக்கு என்ன தெரியும் Sn ஆனால் அந்த சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா டேர்மும் வந்து நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தானே இருக்க முடியும். அப்போ Sn வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ L by 2 கிரேட்டர் தென் Sn-னா we can say that L by 2 is greater than 0. அப்போ L by 2 greater than 0னா இந்த L வந்து greater than 0 since 2 வந்து always positive. Contradicting our assumption that L greater than or equal to 0. ஏன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து L greater than or equal to 0. நம்ம L less than 0ன்னு எடுக்கும்போது L greater than 0ன்னு வருது. ஏன்னா நம்ம எடுத்ததே பாருங்கள் நம்மளோட அசம்ஷனே நம்ம L less than 0ன்னு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் இனிஷியலாக நம்ம எடுக்கும்போது L less than 0ன்னு எடுத்திருக்கோம். L less than 0ன்னு எடுத்துகிட்டு எப்சிலாங் இந்த வேல்யூ போட்டு நம்ம கண்டினியூ பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா L greater than 0ன்னு வருது. L less than 0ன்னு எடுத்தது L greater than 0ன்னு வருது பாருங்கள். ஸோ which is the contradiction. ஸோ அப்போ நமக்கு என்னவா இருக்க முடியும்? L cannot be negative. ஸோ hence L greater than or equal to 0. ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஃபைண்ட் n belong to i. I வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். ஆக்சுவலாக நாம் எழுதும்போது இப்படி எழுதியிருப்போம் n இன்டிஜர் செட்டு. இது அந்த புக்கில் வந்து i கொடுத்ததால நான் இங்கே i ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைண்ட் n belong to i such that modulus of 2n by
n plus 3 minus 2 less than 1 by 5. இந்த வேல்யூ, அதாவது அப்போ இதுதான் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸோட nth டேர்ம். இது லிமிட் less than 1 by epsilon. இது வந்து எப்சிலாங்கோட வேல்யூன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பை டேக்கிங் எல்சிஎம் 2n minus 2 times n plus 3. அப்போ என்ன வரும் 2n minus 2n மைனஸ் இந்த உள்ள காமனாக மல்டிபிள் பண்ணது மைனஸ் 6 பை n plus 3 இஸ் லெஸ் தேன் 1 by 5. இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 2n plus 2n கேன்சல் ஆகிடும். மைனஸ் 6 பை n plus 3 less than 1 by 5. மாடுலஸ்னா அப்சல்யூட் வேல்யூ, we are taking only the positive value. அப்போ 6 by n plus 3 வந்து less than 1 by 5. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 30 is less than n plus 3. நமக்கு எப்போ n தான் லெஃப்ட்டில் வேணும். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தானாக மாறும். n plus 3 greater than 30. ஸோ ரெண்டு பக்கம் மைனஸ் 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா n greater than 27. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா இந்த சீக்வன்ஸ் இந்த இடத்துல nth டேர்ம் வந்து ஆக்சுவலாக sn வந்து 2n by n plus 3. ஸோ n வந்து greater than or equal to 20, greater than or equal to 27னா அப்போ n வந்து 28 இருக்கிற அந்த கேஸ்லேருந்து பார்க்கும்போது தான் அந்த nth டேர்முக்கும் இந்த லிமிட் 2க்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 by 5 இருக்கும். ஓகே, அதாவது இங்கே எப்சிலாங் வந்து இந்த இடத்துல என்ன எடுத்திருக்காங்கன்னா 1 by 5னா 0.2 எடுத்திருக்காங்க. சப்போஸ் நான் எடுக்கிறேன் பாருங்களேன், இப்போ எப்சிலாங் வந்து நான் 1 by 10, இப்போ 1 by 10 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 by 10னா எப்சிலாங் வந்து 0.1 எடுக்கிறேன். ஸோ இதே வேல்யூ நம்ம போடும்போது நமக்கு என்ன கேஸ் வரும் இந்த இடத்துல அப்படின்னா 6 by n plus 3 வந்து less than 1 by 10 வரும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 60 less than n plus 3. ஸோ விச் மீன்ஸ் n plus 3 வந்து greater than 60. ஸோ அப்போ n வந்து greater than 57. ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸில் எப்சிலாங் 0.1 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 58th டேர்மில் இருந்து S58லிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா S58 மைனஸ் இங்கே லிமிட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனஸ் 2 வந்து லெஸ் தென் இந்த எப்சிலாங் வந்து நம்ம 0.1 எடுத்திருக்கோம், 0.1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி 57 டேர்ம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. அப்போ இந்த சீக்வன்ஸில் மொதல் 57 டேர்மை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டுக்கும் அந்த nth டேர்முக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 இருக்கும். இதுவே பாருங்க எப்சிலாங் 1 by 5 இருக்கும்போது மொதல் 27 டேர்மை வச்சுட்டு 28வது டேர்ம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த nth டேர்முக்கும் அந்த லிமிட் 2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2 இருக்கும். ஸோ நம்மளோட எப்சிலாங் வந்து எப்சிலாங்களோட செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த n மாறுது. ஸோ அதனால் நம்ம என்னை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேணான்னு தான் இங்கே சொல்ல வராங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம எப்சிலாங் எவ்வளோ சின்னதாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி n வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு n வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் இன்டிஜரில் ஒரு இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுது such that Sn minus L less than epsilon அர்த்தம். ஸோ இந்த டெஃபினேஷனை புரிஞ்சதுக்காக தான் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த தியரம் தான். இதுதான் உங்களுக்கு அந்த 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறது. ப்ளஸ் அந்த சீக்வன்ஸ் Sn equal to 1 by n அதோட லிமிட் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.